ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்திங்கன்னா, ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸில் வந்து லைனிங் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைனிங் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை, லைனிங் துணி அதிகமாகவும் ப்ளவுஸோட துணி வந்து பத்தாமல் இருக்கும். நம்ம கட் பண்ணி முடித்து ஸ்டிச் பண்ணும்போது தான் அதோட பிரச்சனை தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த சாரியோட ரெண்டு சைட்லையுமே வந்து பார்டர் இருக்குது. இந்த ப்ளவுஸில் பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பார்டர் இருக்க ப்ளவுஸை வந்து எப்படி மடித்து கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே வந்து நான் லைனிங் துணி கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 46 இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்கான லைனிங். அதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக அவங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே லைனிங்லேயே அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 46 இன்ச்சுங்கிறதுனால 12.5 இன்ச்சு ஒரு சைடு எடுத்திருக்கேன், அதாவது தையலுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸோட கரெக்டான உயரங்கள், நெக்கு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அகலம், நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 6 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து 46 இன்ச் சைஸோட அளவு. அதே மாதிரி ஆம்ஹோல் இறக்கமும் 6 இன்ச்சு கொடுத்து கரெக்டான அளவில் வந்து நான் இந்த லைனிங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே நார்மலாக நம்ம சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுற அளவுக்கே தான் இதையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே ப்ளவுஸோட முன்பக்கமும் அளவுகள் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த சாரீ ப்ளவுஸில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சைடும் உள்ள பார்டரை ஒன்றா வர்ற மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துடுங்க. அதாவது ப்ளவுஸோட அகலத்தை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு பார்டர் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சைடு ஃபோல்டிங்கும் ஒரு சைடு வந்து ப்ளவுஸோட ரெண்டு சைடு பார்டரும் வந்து வரும். இதை வந்து பார்டரை நம்ம ஹைட்டாக வர மாதிரி தான் வச்சு மடித்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இது மேலே நம்ம லைனிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனிங்கோட நெக்கு பகுதியோட ஃபோல்டிங்கும் ப்ளவுஸ் துணியோட ஃபோல்டும் ஒன்றா வர மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து லைனிங் வைக்கும்போதே கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை இந்த மாதிரி வைங்க. கீழே 1/2 இன்ச்சு விட்டதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு கரெக்டான நெக்கு கீழே இருக்குதுன்னா அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி லைனிங்கை சுற்றியும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஷோல்டரில் பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு விடலை, ஏன்னா கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறதுனால நான் ஷோல்டரில் 1/2 இன்ச்சு விடலை. மற்ற இடங்கள் எல்லாமே லைனிங்கை விடவும் 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டு நம்ம கட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி சுற்றளவுலையும் 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஷோல்டரில் மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு விடாமல் மற்ற இடங்கள் எல்லாமே 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலே இருக்க லைனிங் துணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைனிங்கையும் நம்மளோட மெயின் துணியும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணி பத்தலைங்கிற பிரச்சனையே வராது. எல்லா இடமே வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குமே தவிர துணி பத்தலைங்கிற பிரச்சனை வராது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துணி பத்தலை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பிரச்சனையாகவே வரும். லைனிங் அதிகமாகவும் அதே மாதிரி மெயின் துணி வந்து கம்மியாகவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணும்போது துணி பத்தலைங்கிற பிரச்சனை வராது. பாருங்கள், இப்போ பின்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதோட முன்பக்கம் கட் பண்ண போகிறோம். முன்பக்கம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள துணியில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம லைனிங் நீங்கள் நிறைய சாதா ப்ளவுஸ் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் கட் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக முன்பக்க துணி இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கட் பண்ணுறோம். அதையுமே நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரோட மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வைங்க. இந்த இடத்துல நம்ம வந்து 1/2 இன்ச்சு விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேக் பீஸ்லேயே நம்ம மார்க் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டரில் விட வேணாம். மற்ற இடங்கள் எல்லாமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது கழுத்து பகுதி, அதே மாதிரி ஆம் ஹோல், உயரம், சைடு, அதாவது சுற்றளவில் எல்லா இடத்துலையுமே வந்து லைனிங்கை விட அதிகமாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க.
எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மெயின் துணியில் வந்து கையை வைங்க. ஃபஸ்ட்டே வந்து மெயின் துணியில் கையை வச்சுட்டு லைனிங் கட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே வந்து நம்மளோட மெயின் துணியில் கட் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் லைனிங் வச்சே கட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைனிங்கை விடவும் சைடில் 1/2 இன்ச்சு அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக. இப்போ ஏற்கனவே வந்து நான் பார்டர் வந்து ஒன்றா வர மாதிரி மடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்டரும் இருக்குது. இப்போ இதை வந்து 800 ஃபோல்டு பண்ணுறோம். சைட்லேருந்து உங்களோட ஸ்லீவோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடிச்சிடுங்க. எவ்வளோ அகலம் தேவையோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லைனிங்கை மேலே வச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இப்போ என்னோடய லைனிங்கை விட சைடில் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து சுற்றளவு போதுமா அப்படிங்கிறத மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, லைனிங் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டுடுங்க. இந்த 1 இன்ச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துருக்க லைனிங்கை இந்த 1 இன்ச் லைன் மேலே வைக்கலாம். வச்சுட்டு நம்ம மேலே வந்து இதில் வந்து 1/2 இன்ச்சு விடணும்னு அவசியம் இல்லை. அதாவது கீழே நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உயரம் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உயரம் கரெக்டாக இல்லைன்னா சென்டர்லேருந்து நீங்கள் மடிச்சுக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உயரம் எக்ஸ்ட்ராவே வரும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். மேலே நம்ம எந்த இடத்துலையுமே தையலுக்காக விடலை, 1/2 இன்ச்சு விடலை எக்ஸ்ட்ரா. சைடில் மட்டும் நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. வெட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கீழே நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம், மேலே எந்த இடத்துலையுமே உயரத்தில் விடலை. இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பட்டு சேரீயோட ப்ளவுஸை வந்து லைனிங் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.